பாவரிக்கை செய்ய வேண்டியதில்லை. ஐயா, கிருபையின் உபதேசம் என்பது உண்மை, நல்லது. ஆனால் அதிகமாக அது மிகைப்படுத்தப்படும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. ஆக தேவன் நமக்காக கல்வாரியில் செய்து முடித்தது உண்மை. அதை கடந்து அந்த சிலுவையில் அடிக்கப்படுவதை எத்தனையோ பேர் பார்த்தார்கள். அவர் ரத்தம் சிந்தினதை எத்தனையோ பேர் அப்படின்னு உச்சி கொட்டி வேதனைப்பட்டார்கள். ஆனால் பக்கத்தில் இருந்த கல்வன் ஒருவன் தான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்டான். மீதி பேர் எல்லாரும் வேடிக்கையாய் பார்த்தார்கள். ஆக கேட்டவன் பரதேசுக்கு போனான். கிருபை திறந்திருக்கிறது, சிலுவை திறந்திருக்கிறது, காயங்கள் திறந்திருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே இதில் என்னை கழுவும் என்று கேட்கிறவனுக்குத்தான் ரட்சிப்பு வரும். கிருபை உபதேச கேட்பவனுக்கு ஒருவேளை பொருள் வரலாம், பணம் வரலாம், ஆத்தும ரட்சிப்பு கேட்கணும். இது நீர் எனக்காக அடிக்கப்பட்டீரே தேவனே, இயேசுவே, அந்த அன்புக்கு என்னை பாத்திரமான நான் இல்லாத நிலையிலும் அதை நீங்கள் கொடுத்தீங்களே, இப்போ நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு நான் நேசிக்கிறேன், இனி நான் உங்களுக்கு சாட்சியாக வாழ்வேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, அவன் மேலே ஊற்றப்படுகிற அந்த உன்னத கிருபையின் அளவு வேறு. ஆக இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சீர்கேடுகள் விசுவாசிகள் அறியாமல் குறுக்கு வழியிலே போய் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புறம் தவறுகிறார்கள், இன்னொரு புறம் அவர்கள் தவறுவதற்கு ஊழியர்களே காரணம். ஊழியர்களே காரணம். அவர்களுடைய செயல்களை விசுவாசிகளை இடர வைக்கிறது. எகிப்து செழிப்பு தான், ஆனால் தேவன் அங்கிருந்து தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை ரட்சித்து அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். போதகர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் சபைக்குள் நடக்கிறது. தாம் பரிசுத்தம், தாம் பிள்ளை பரிசுத்தம், என் பொண்டாட்டி பரிசுத்தம். ஆனால் சபை மக்கள் தீட்டு, சபை மக்கள் பாவிகள். அவங்க ஊருக்குள்ளே போய் 6 நாளும் வேலை செஞ்சுட்டு வராங்க. பல கரைகள் பட்டு வருது. அவங்க பாவி பாவி பாவின்னு பாவத்தை குறித்தே அவங்கள கண்டித்து தலைமையில பாவத்தை வச்சு பிரசங்கிக்கிற பிரசங்கிகளே, உங்கள் சபை வளராது, உங்கள் சபை வளராது. ஆக பாவம் இருக்கிறதா கண்டித்து உணர்த்து அவனை மீட்டெடுக்கிறதுக்கு ஜெபி, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரையும் ஒட்டுமொத்த சபையும் பாவத்துக்குள்ளையும், ஒட்டுமொத்த சபையும் பயத்திற்குள்ளும், ஒட்டுமொத்த சபையும் சாபத்திற்குள்ளும் இன்னைக்கு கட்டி வைக்கிற அந்த சபைகளை பார்க்கிறேன். ஆக சில இடங்களில் நான் போகும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, சபை அடங்கி இருக்கணும். யாருக்கு அடங்கணும்?